ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சூப்பராகவும் எம்மியான ரெசிபியோட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டையும் அதுக்கு காரமான ஆப்டா சுண்டலும் பார்க்க போகிறோம். நான் இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி கடலைப்பருப்பு 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு தண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க 5 விசிலில். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வெந்திருக்கணும். அப்போ தான் கையில் வச்சு மசிச்சா ஈஸியாக மசிச்சிடும். ஸோ அதுக்கு இனிப்புக்கு நான் இன்றைக்கி 3 வெல்லம் பாகா காய்ச்சிக்கிறேன். இது ரொம்ப கம்மி பதம்லாம் வேணாம், பாகா வந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த கடலைப்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நசுக்கிட்டேன். அதில் வெள்ளைப்பாகையும் கலந்து நல்லா கிளறி வச்சுருக்கேன். இதில் நான் துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு உள்ளே வைக்கிற ஃபில்லிங். ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க அதுக்கு மேலே வைக்கிற கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணிடணும். பச்சரிசினா எடுத்து ஊற வச்சு கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா கடையிலே கொழுக்கட்டை மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் இது நான் வீட்டிலே அரைச்சது. அதை வீட்டில் அரைச்சின்னா ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக வரும். ஸோ 2 கப் மாவுக்கு இன்றைக்கி நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இதில் இன்றைக்கி 2 கப் மாவுக்கு நான் 3-3.5 கப் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சுடுதண்ணியில் நல்லா அந்த பச்சரிசி மாவு புஃப்னு கிளம்பும். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு, கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இன்றைக்கி நான் கொழுக்கட்டை அச்சு பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் எண்ணெய் தடவிட்டு மாவை அது 2 பக்கமும் நல்லா தடவிக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லைன்னா இலையில வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி மோத்திகம் மாதிரி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா தடவிட்டு இதில் நம்ம வச்சுருக்க பூரணத்தை அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த 2 இதையும் க்ளோஸ் பண்ணி மூடிட்டு அடியில் கொஞ்சம் மாவு வச்சு தொலைச்சி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் இட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி அடியிலையும் அதை சைஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரி தான் நான் எல்லா கொழுக்கட்டையும் வச்சு செஞ்சு பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுருவோம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதை நான் இட்லி பானைக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஆவியில் வேக வச்சு எடுத்து சாப்பிட்றதுனால இது கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். வேக விட்டு எடுங்க. ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. நான் சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மசாலா சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொண்டக்கல்லையை ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு ஃப்ரை பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தாளிங்க, சூப்பராக இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுண்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணுறேன். பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1. என்னங்க நான்வெஜ்ஜுக்கு போடுற மாதிரின்னு பார்க்குறீங்களா? இந்த சுண்டல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணோன்னா நம்ம வேக வச்சுருக்க சுண்டலையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இதில் ஒரு ஸ்பைஸ் பயன்படுத்தியிருக்கேன். அந்த ஸ்பைஸ் தான் அதோட டேஸ்ட்டு. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் குவான்டிட்டிலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓரலாகவும் சொல்லிடுறேன். முழு மல்லி, மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் நான் 1 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா
மிதமான சூட்டில் கிளறி எடுங்க. சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிடும். ஸ்பைசி சுண்டல். நீங்களும் மறந்துடாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சுருந்த ஃபோட்டோவை எடுத்து சென்ட் பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த சுண்டல். எத்தனை பேர் இதை செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுவையான சுண்டல் ரெடி. இந்த விநாயகர் சதுர்த்தியை இனிப்பு கொழுக்கட்டையோடையும் சூப்பரான சுண்டலையும் செஞ்சு வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சென்ட் பண்ணுற பெஸ்ட்டான வீடியோஸ் எடுத்து வர சண்டே லைவில் அதை நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸாக காட்டுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சண்டே 8 மணிக்கு லைவ் இருக்கு. மறந்துடாதீங்க. சண்டே 8 மணிக்கு லைவ்ல சந்திப்போம். பாய். லவ் யூ டு ஆல்.